டாட்டா ஜஸ்ட்டு டீசல் வேரியண்ட் காரில் ஆயில் ஸ்டிக் எடுத்தால் புகை தள்ளுது. 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை 1 லிட்டர் ஆயில் குறையுது. சைலன்ஸ் வழியாக ரொம்ப புகை தள்ளுதுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜ்க்கு எடுத்து வந்தாங்க. அது போக இன்ஜினில் எல்லா இடமும் ஆயில் லீக்கேஜ் ஆயிருந்துச்சு. துறன்னு ஆயில் சர்வீஸ் வந்து 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸும் சரியாக ஆயில் சர்வீஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும். அது போக டர்போ ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால் நம்ம டோட்டல் இன்ஜினே பிரித்து வேலை பார்க்க போகிறோம். ஆயில் சாப்பிட்டா மேக்ஸிமம் வந்து ஒன்று டர்போ கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், இல்லை இன்ஜின் ரிங்ஸு பிஸ்டன் இதெல்லாம் வீக்காக இருக்கும். நம்ம டோட்டலாக எல்லாமே பிரித்து ஒரு சர்வீஸ் பண்ணி பிஸ்டனு உள்ளே வர ரிங்ஸு எல்லாமே வந்து டோட்டலாக புதுசு போட போகிறோம். புதுசு போட்டால் தான் மேக்ஸிமம் வந்து செட் ஆகும். நம்ம சந்தையில் வேறு இன்ஜினை எடுத்தாலும் ஒரு சில இது செட் ஆகும், ஒரு சில வந்து செட் ஆகாது. நம்ம டோட்டலாக எல்லாமே ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். உள்ளே ஒரு வால்வு, செம்மாயில் சிலு, பேரிங்கு, கனெக்டர் ராடு, மெயின் பேரிங், சைடில் ஒரு டம்மி, ரேக்கராமு, ஓஸ் ஐட்டங்கள், ஆயில் பம்பு கம்பல்சரி மெயினாக மாற்றினா ரொம்ப நல்லது. செயின் கிட்டு, ஆயில் சம்பு, ஹெட்டு கேஸ்கெட்டு, டோட்டலாக எல்லாமே ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். மெயினாக ஓஸ் கிட்டு எல்லாமே புதுசு மாற்றினா ரொம்ப நல்லது. கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு டைமிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வைக்கணும். இதில் வந்து ஃப்ளைவீலில் ஒரு 10ஆம் நம்பர் அலங்கி வரும். கேம் லாக் ரெண்டு மட்டும் வச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா சுற்றிட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா டைமிங் செக் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அதுபோக கிளிச்சு பிளேட்டு, வாட்ரு பம்பு, டர்போ எல்லாமே டர்போலாம் ஒரு சர்வீஸ் பண்ணி போட்டோம். ஏன்னா டர்போனால மேக்ஸிமம் அதிகமாக கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆயில் சர்வீஸ் வந்து 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றினா ரொம்ப நல்லது. இன்ஜின் வேலை பார்த்தீங்கன்னா 8,000 மாற்றினா ரொம்ப நல்லது. 2 லட்சம் கிலோமீட்டர் தாராளமாக ஓடும். ஃபுல் ஆயில் ஃபில்டர்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆச்சு. மறுபடியும் ஓட விட்டுட்டு ரேடியேட் ஃபேன் உடனே செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.